தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் வச்சு இந்தோ சைனீஸ் ஸ்டைல்ல யம்மியான ப்ரான் சௌமின் தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரான் சௌமின் பண்றதுக்கு முதல்ல நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிக்கலாங்க. நல்லா ப்ரான்ல இருக்க பின்னாடி இருக்க நரம்பெல்லாம் நீக்கிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு 1/4 கிலோ இறால் எடுத்துருக்கிறேன். 18 இறால் இருக்குது இதில், பெரிய சைஸ். அது கூட 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் உப்பு சேர்த்துக்கல, ஏன்னா அந்த லைட் சோயா சாஸ் எப்போவுமே உங்களுக்கு நல்லா உப்பாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour இது மேரினேட் ஆகட்டும். இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தபடியாக அந்த ப்ரான் சௌமினுக்கு தேவையான வெஜிடபிள்ஸுங்க. இது பச்சை பயிறு முளை கட்டுனது. பச்சை பயிரை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4-5 நாளைக்கு இப்படி முளை கட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முளை கட்டின பச்சை பயிறு 1 கப், 1 கப் முட்டைக்கோஸ், ஒரு சின்ன முட்டைக்கோஸை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 பீஸ் எடுத்து இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 ஸ்ப்ரிங் அனியன்ஸ், அதோட பச்சை பகுதியெல்லாம் கார்னிஷ்காக தனியாக கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெள்ளை பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்துக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் அனியனோட இந்த வெள்ளை பகுதியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் அனியனே கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி கூட சேர்த்துக்கலாம். பட் இதுவுமே வெங்காயத்தோட அதே ஃப்ளேவர் தான் கொடுக்கும். ஸோ இதை நான் வெங்காயத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா காய்கறிகளையுமே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸோடு சேர்ந்து அதை சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பொடிசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சௌமினுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். இது நல்லா கலர் ஜாஸ்தியாக இருக்கும், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், நல்ல உப்பாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், வேணால் நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை. அண்ட் இந்த மேகி க்யூப்ஸ் கிடைக்கும்ல, சூப் க்யூப்ஸ், வேறு எந்த சூப் க்யூப்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சிக்கன் ஃப்ளேவர் சேர்த்துருக்கிறேன். நல்லாவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த போட்டிருக்க சர்க்கரை, இந்த சூப் க்யூப்ஸ்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போகணுங்க. அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரான் சௌமின் பண்ணுறதுக்கான முக்கியமான சாஸ். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி சோயா சாஸில் நிறையவே சோடியம் லெவல்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உப்பு சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட உப்பு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேர்த்துருந்த அந்த சர்க்கரையும் அந்த சூப் க்யூப்ஸும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். கெட்டலில் கொதிக்க வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரமாக கொதிச்சிருங்கிறதுக்காக கொதி வந்துடுச்சு. இந்த எக் நூடுல்ஸ் நான் வாங்கியிருக்கிறது சௌமின் பேக்கெட், இது ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நூடுல்ஸை உடைக்க வேண்டாமே, அப்போ தானே நம்மளுக்கு நீளமான நூடுல்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே லேசாக அந்த கொதிக்கிற தண்ணியில் முக்கி அப்படியே அதை உள்ளே போட்டாச்சு. ஸோ இதில் இந்த பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க. பின்னாடி 4 நிமிஷம் குக் பண்ணுங்கள், 5 to 7 நிமிஷம் குக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை கவனமாக வாசிச்சுக்கோங்க குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னோடய பேக்கெட்டில் 4 நிமிஷம் சிம்மரில் குக் பண்ண சொல்லியிருந்தது. ஸோ குக் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு நூடுல்ஸை ரொம்ப ஜாஸ்தி நேரம் குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ வேக வச்சு எடுத்த உடனேயே வடிச்சிடுங்க, வடிகட்டி எடுத்துடுங்க. கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பெரிய ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ வடித்து எடுத்த கையோட அதுக்கு மேலே ஒரு 1 பாட்டில் சில் தண்ணி ஊற்றிருங்க. எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். அந்த சில் தண்ணி எதுக்கு ஊற்றுறதுன்னா அந்த சூட்லேயே அப்படியே அந்த நூடுல்ஸ் திரும்ப குக் ஆகிட்டே இருக்கும். அது அப்படி ஆச்சுன்னா சொதன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வடிகட்டி எடுத்த உடனே அதுக்கு மேலே சில் தண்ணியை ஊற்றி
அது அப்படியே நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும் அந்த நூடுல்ஸை. வடித்து எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை நம்ம ஒரு பெரிய பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வறுத்து எடுக்க போகிறோங்க. நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா இந்த நூடுல்ஸை நல்லா அந்த பேனில் நல்லா பரத்தி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா அந்த சூட்டில் நல்ல புகையாக வரும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த நூடுல்ஸ்க்கு. சிம்மில் வச்சு பண்ண வேண்டாம், சொதன்னு ஆயிரும். மறுபடியும் நல்ல ஹாட்டாக நல்ல ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்கட்டும், நல்ல ஒரு புகை வர மாதிரி இருக்கட்டும். ஸோ அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ப்ரான் சவுமின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. நூடுல்ஸை வேக வச்சு எடுத்தாச்சு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு, ப்ரானையுமே மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ரான் சவுமின் பண்ணிடலாம். ஸோ பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அது கூட 3 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் 4 கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1 2 கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நான் காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரான்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம். ப்ரான் நூடுல்ஸில் சேர்க்கும் போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான் அது போக இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ். ப்ரான் அந்த நூடுல்ஸ் நீங்கள் சேர்க்கும் போது அதோட ஃப்ரெஷ்னஸ், அதை அப்படியே சாப்பிடும் போது அது நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ப்ரான்ஸை நீங்கள் ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது, அப்படின்னாலும் ரொம்ப சூயியாக ரப்பரி ஆகிடும். ஸோ கரெக்டாக அது குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக அது ரவுண்ட் ஆகிடும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நல்லா ரவுண்ட் ஆகிடும், நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ப்ரானில் கொலஸ்ட்ரால் கம்மி, ரொம்ப நியூட்ரிஷியஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, ரொம்பவே நியூட்ரிஷியஸுங்க. ஸோ நூடுல்ஸில் கண்டிப்பாக ப்ரான் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுங்க. திருப்பி போட்டு குக் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் நான் ஸ்ப்ரிங் அனியன்ஸோட அந்த கீழே பகுதி ஒயிட் பகுதியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துட்டு அதையும் இதோட டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிடாமல் ஓரளவுக்கு மீடியமுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சட்டுன்னு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு 1 by 1 டக்குன்னு போட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸில் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகக்கூடாது. அதில் அந்த ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும். அது கடிக்கும் போது நல்ல ஒரு க்ரன்ச் ஃபீல் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த நூடுல்ஸ் சாப்பிடும் போது நூடுல்ஸ் இந்த சாஃப்டாக இருக்கும், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த ஒரு க்ரன்ச் கொடுக்கும். நம்ம போட்டிருக்கிற அந்த ப்ரான் வந்து ஒரு சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நூடுல்ஸ் அட்டகாசமாக இருக்கும். முளைக்கட்டி எடுத்த பச்சை பயிறு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஈஸியாக குக் ஆகிடும். கேபேஜும் சரி, வெங்காயத்தாளும் சரி, இந்த முளைக்கட்டின பச்சை பயிரும் சரி, ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கேரட் சேர்த்துக்கலாம், கேப்சிகமே நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் சாப்ஸ்டிக் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும்னா இந்த இடத்துல சாப்ஸ்டிக் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா டாங்ஸ் இருக்குல்ல, வீட்டில் இடுக்கி இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லைனா 2 ஃபோக்கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சவுமின் சாஸ் பண்ணியிருந்தோம்ல அதையும் மேலே சேர்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக நூடுல்ஸை கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே பிரமாதமாக ஒரு வாசம் வருதுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த பூண்டு, நம்ம போட்டிருக்கிற அந்த ப்ரான்ஸு, அந்த காய்கறிகள், அந்த சவுமின் சாஸு, ஒரு ஆத்தென்டிக் சைனீஸ் சவுமினோட வாசம் பிரமாதமாக மூக்கு அப்படியே தொலைக்குது. ஸோ கடைசியாக மேலே இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தாளெல்லாம் தூவி கார்னிஷ் பண்ணிடலாங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சாஸ் வந்து எல்லா நூடுல்ஸ்லேயும் கம்ப்ளீட்டாக பரவிடுச்சு. வெங்காயத்தாளும் போட்டாச்சு. ஸோ நம்ம ப்ரான் சவுமின் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை சுட சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள் மக்களே, நம்மளோட நூடுல்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளேஸியாக பழப்பழன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அதோட கலர் பாருங்கள், பர்ஃபெக்டான கலர், ரொம்ப சொதன்னு இல்லாமல் கரெக்டான சாஸ். அந்த ப்ரான்ஸ்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக ரவுண்டாக அழகாக ரெட்டாக சூப்பராக குக் ஆகிருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி வாயில் போட்டோன்னே செமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. ப்ரான்ஸுமே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது, ஜூஸியாக இருக்குது. ஐயோ, ஒரு வாயோட நிறுத்தவே முடியாதுங்க. ரொம்பவே டெம்டிங்காக இருக்குது. ரெஸ்டாரண்ட் தோற்று போயிருங்க, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி விதவிதமான ரெசிபீஸோட எளிமையான சமையல் செய்முறைகளோட தமிழ் மெனு சேனலில் வாரம் நாங்கள் வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ப்ரான் சவுமன் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். மற்றும் ஒரு ரெசிபியில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.